திடீரென திமுக பக்கம் தாவிய விஜயதாரணி. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் பாஜகவினர். விஜயதாரணிக்கு இனிமேல்தான் இருக்கு ஆட்டம். பாரதிய ஜனதா கட்சி விரைவிலேயே நல்ல பதவியை எனக்கு வழங்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்தவர்தான் விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சியில் தனக்கு ஏற்பட்ட அதிருப்தியை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்த அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு உயரிய பதவிகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து ஏமாற்றமே பதிலாக கிடைத்துள்ளது. இதனால் பாஜகவின் மீது அதிருப்தியில் இருந்த விஜயதாரணி அந்த கட்சியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தவிர்த்தே வந்திருக்கிறார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விஜயதாரணி. மேலும் புதிய பாஜக தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர் பாஜக தலைமை தனக்கு விரைவில் பதவி வழங்க இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் நீண்டகால அரசியல் அனுபவமுடைய நயினார் நாகேந்திரன் பாஜக கட்சியை சிறப்பாக வழிநடத்துவார் என்றும் அவர் தெரிவித்தது பாஜக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டே வந்தது. ஆனாலும் விஜயதாரணிக்கு பாஜகவில் புதிதாக பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறி வந்த நிலையில் அந்த வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. அண்மையில் பாஜக தமிழ்நாடு தலைமையில் மாற்றம் செய்யப்பட்ட வேளையில் கூட புதிய நிர்வாகிகள் பலரும் நியமிக்கப்பட்டனர். ஆனால் விஜயதாரணிக்கு இதில் எந்த ஒரு பொறுப்பும் கூட வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. அதன் பிறகோ அவர் தாவேகவில் இணைய உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வந்தது. ஆனாலும் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் வேண்டுமென்றே சிலர் இதனை செய்கின்றனர், அப்படியெல்லாம் இல்லை, மிகவும் தவறான செய்தி, ஏன் இவ்வாறு கிளப்புகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு கட்சியில் வளர்ந்து வருகிறோம் என்றால் அதனை கெடுக்க எதையாவது செய்வதான் செய்வார்கள். பாஜகவில் சேருவதற்கு முன்பும் கூட டெல்லியில் முகாமிட்டு இருந்த விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலக மாட்டேன் என்றுதான் கூறிவிட்டு மறுநாள் பாஜகவில் சேர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் பாஜகவின் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வரும் விஜயதாரணி அவர்களோ கூடிய விரைவில் அவருக்கு உயர்ந்த பதவி எதுவும் வழங்காவிட்டால் கண்டிப்பான முறையில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவர் திமுகவில் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது என்னவென்றால், அதாவது ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் ஸ்டாலினை நெருங்கிய அமைச்சர்கள் சிலரிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவுமே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.